ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம செந்தில் இருந்துட்டு தான் மனசில் இருக்கிற வருத்தத்தை எல்லாத்தையும் மீனா கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கவும், மீனா இருந்துட்டு இங்கே பாருங்கள், எல்லா பிரச்சனையும் சரியாயிடும், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் செந்திலுக்கு ஒரு பெரிய ஆப்பா வரும்னு செந்திலுக்கு தெரியாமல் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம பழனி இருந்துட்டு சரவணன் கிட்டே, டே சரவணா, நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் அந்த நகையெல்லாம் அவங்க கிட்ட கொடுக்கணும், அதெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம சரவணன் வந்துட்டு, இல்ல மாமா, போய் எடுத்துட்டு வரணும், அப்பா நீங்க போய் எடுத்துட்டு வந்துடுறீங்களாப்பா அப்படின்னு சொல்லி பாண்டியன் கிட்ட கேட்கவும், டே சரவணா, நீ கவலைப்படாதடா, நானே போய் எடுத்துட்டு வரேன், நீ வீட்டுல இருடா அப்படின்னு சொல்லி நம்ம சரவணன் கிட்ட பாண்டியன் சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நகை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம கதிர் கேட்கிறாரு. கதிர் கேட்ட உடனே பயங்கர கோவத்துல அங்க வராரு. அப்பா, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா அப்படின்னு சொல்லவும், என்னடா கதிர், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்க பாருங்கப்பா, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்மளை எப்படியெல்லாம் ஏமாத்திருக்காங்கன்னு பாருங்கப்பா. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க நமக்கு 80 பவுன் நகை போடுறேன்னு சொன்னாங்கல்லப்பா. நம்ம 80 பவுன் நகை கேட்கவே இல்லை, ஆனால் அவங்க 80 பவுன் நகை போடுறேன்னு சொல்லிட்டு நமக்கு 8 பவுன் நகை தான்ப்பா போட்டிருக்காங்க, மீதி எல்லாமே கவரிங்கப்பா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம பாண்டியன் அதுக்கப்புறம் கதிர்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சரவணன் வந்துட்டு, என்னடா கதிர் சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லவும், ஆமாண்ணே, இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும். சரி, ஏற்கனவே நீங்கள் ரொம்ப கோவத்துலேயும் வருத்தத்துலேயும் இருந்தீங்க, அதனால தான் இந்த விஷயத்த யாருக்கிட்டையுமே சொல்லலைண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்துட்டு, அப்பா இங்கே பாருங்கப்பா, நம்மளை எப்படியெல்லாம் ஏமாத்திருக்காங்கன்னு பாருப்பா, இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படியாப்பட்ட ஃப்ராடெல்லாம் இருக்காங்கன்னு பாருப்பா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. டேய் சரவணா, நீ கவலைப்படாதடா, அதுதான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டல, இனிமே உன்னோட வாழ்க்கையில நீ எல்லாமே நல்லதா தான் நடக்கும், நீ கவலைப்படாம இருடா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாமே மனசு வருத்தத்தோடயே போய் படுத்து தூங்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம செந்திலுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு, என்னங்க உங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, உங்க வேலையில எதுவும் பிரச்சனை வராதே அப்படின்னு சொல்லவும், இல்லை மீனா, அவங்க கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அவங்க வந்து அதுவும் ஆஃபீஸில் வந்து என்ன போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போனதுனால ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே என்னை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க தெரியுமா, என்னன்னு தெரியல, என்ன ஆக போதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், போலீஸ் கேஸ் ஆனால் நிறைய பிரச்சனை வருங்க, வேலை இருக்குமா இல்லையான்னு கூட தெரியாதுங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க, உங்களுக்கு வேலை போயிடுமோன்னு அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம செந்தில் இருந்துட்டு, இங்கே பாரு மீனா, அந்த மாதிரிலாம் சொல்லாத மீனா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இந்த வேலையை வச்சு தானே நம்ம தனி கொடுத்தனமே வந்திருக்கோம், இப்போது எனக்கு வேலை போயிடுச்சுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அப்பா என்னை ரொம்ப அசிங்கமாக பேசுவார், இது மட்டும் நடந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, ஏதோ எந்த கெட்டதும் நடக்காதுன்னு நினச்சி நம்ம தூங்குவோம் வாங்க அப்படின்னு சொல்லி தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம செந்தில் இருந்துட்டு ஆஃபீஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனாவும் ஆஃபீஸுக்கு போகலாம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே ஆஃபீஸுக்கு கிளம்பிடுறாங்க. கிளம்பிட்ட உடனே நம்ம செந்தில் ஆஃபீஸுக்கு போகிறாரு. ஆஃபீஸுக்கு போன உடனே தான் ஒரு பெரிய இடி. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ரிசைனிங் லெட்டர் வந்துருச்சு, உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம செந்திலுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்னங்க பேசுகிறீங்க நீங்கள், என்னை எதுக்காக வேலையை விட்டு தூக்குனீங்க, உங்கள் மேலே கேஸ் இருக்குது, நீங்கள் ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க, அதுவும் வரதட்சணை குடும்பம்னு சொல்லி ஒரு பொண்ணை குடும்பமாக சேர்ந்து நீங்கள் குடும்பம் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக தான் இப்படி ஒரு படுத்துறவங்க கிட்ட எதுக்கு கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே உங்களுக்கு வேலை இல்லாமல் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம செந்திலுக்கு அழுக தாங்கலை. அதுக்கப்புறம் மீனாக்கு கால் பண்ணுறாங்க. மீனா, இங்கே ஆஃபீஸில் என்னை வேலை விட்டு தூக்கிட்டேன்னு சொல்கிறாங்க மீனா, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, நீ கொஞ்சம் வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு வராங்க. வந்த உடனே நம்ம மீனா இருந்துட்டு அந்த ஆஃபீஸில் பேசவும், எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க, ஆனால் நம்ம அதாவது செந்தில புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு செந்தில் கிட்ட வந்து, ஏங்க நீங்கள் வருத்தப்படாதீங்க, நம்ம எப்படியாவது பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க கிட்ட பேசிக்கலாங்க, நீங்கள் வருத்தப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம செந்தில் கிட்ட சொல்லுவோம். செந்திலுக்கு அழுக தாங்கவே முடியல. மீனா, இந்த வேலையை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன்னு உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சிருந்தோம் இப்படியெல்லாம் பேசுகிற மீனா, அவங்க கிட்ட எப்படியாவது பேசி என்னை இந்த வேலையில் இருக்க வை மீனா, என்னால் இந்த வேலை இல்லாமலாம் இருக்க முடியாது மீனா, இந்த வேலையிலனா எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் வரும்னு உனக்கு தெரியுமா மீனா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம மீனா இருந்துட்டு
இங்கே பாருங்க, நான் கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும். உங்கள் மேலே எஃப்ஐஆர் விழுந்திருக்கு, கேஸ் இருக்கிறதுனால இவங்க எல்லாரும் இப்படி தாங்க பேசுவாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லவும், எப்படி மீனா பொறுமையாக இருக்க சொல்கிற? என்னால் பொறுமையெல்லாம் இருக்க முடியாது, எனக்கு என்னோட வேலை வேணும், கடவுளே என்னோட வேலை வேணும், என்னோட வேலையை நீ தான் மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கவும், அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு திரும்ப ஆஃபீஸில் போயிட்டு பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், என்னோட புருஷன் மேலே எந்த தப்புமே இல்லை, அவங்க பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சுக்கிட்டு என்னோட புருஷனோட வேலையை நீங்கள் தான் காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு எவ்வளவோ பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள் மேடம், உங்கள் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தா மட்டும்தான் என்னால் ஏதாச்சும் ஒரு மூவ் பண்ண முடியும், அது வரைக்கும் என்னால் எதுவுமே பண்ண முடியாது, கண்டிப்பாக இவர் இனிமேல் வேலைக்கு வர தேவையில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், கோர்ட்டில் இருந்து ஆர்டர் வந்தால் மட்டும்தான் உங்களை அதாவது வேலை கிடைக்குமா என்னன்னு கூட தெரியாதங்களாம், அதுக்கப்புறம் ஏதாச்சும் மூவ் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதை கேட்ட நம்ம மீனா இருந்துட்டு அதாவது செந்தில் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. இங்கே பாரு மீனா, என்னோட வேலை திரும்ப கிடைச்சிடும்ல, கோர்ட்டில் திரும்ப வந்ததுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக உங்களோட வேலை உங்கள் கையை விட்டு போகாதுன்னு நம்புங்க, நீங்களே இப்படி உங்களை நம்பாமல் இருந்தால் எப்படிங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம செந்தில் இருந்துட்டு, இங்கே பாரு மீனா, இந்த வேலையை நம்பி தானே நம்ம இந்த வீட்டுக்கே வந்தோம், இப்போது நம்மளுக்கு இந்த வேலை இல்லைன்னா நம்ம எப்படி தனி கொடுத்தனும் இருப்போம் சொல்லு. இங்கே பாருங்கள், நீங்கள் தனி கொடுத்தனை பற்றி யோசிக்காதீங்க, வேலையே போயிடுச்சு, ஆனால் இப்போது தனி கொடுத்தனை பற்றி யோசிக்கிறீங்களே என்னங்க, நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, இந்த கேஸை நம்ம எப்படியாவது நம்ம மேலே தப்பு இல்லைன்னு நிரூபிப்போம், அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து பேசுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி ஆஃபீஸில் இருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம செந்தில் இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்த பாண்டியன் இருந்துட்டு, என்ன மீனா, எதுக்காக செந்தில் அழுதுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மாமா, இது செந்தில் மாமா அவங்க மேலே கேஸ் எஃப்ஐஆர் போட்டிருக்கிறதுனால அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டாங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் சரவணன் இருந்துட்டு, செந்தில் என்னடா செந்தில், என்னால் உன்னோட வேலையே போயிடுச்சு செந்தில் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவோம். அண்ணன், நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க, உங்களால் எதுவுமே ஆகலைன்னு அவங்க கேஸ் கொடுத்து இப்படி பண்ணதுனால நீ என்னென்ன பண்ணுவ, நீ விடுன, இந்த கேஸு நம்ம மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு கோர்ட்டில் தீர்ப்பு வந்தால் மட்டும்தான் இந்த வேலையை பற்றி நம்ம மேலும் மேலும் யோசிக்க முடியும், அதுவும் மூவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்கண்ணே, நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றும் புரியலைண்ணே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம செந்தில் இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்தேன். நம்ம பாண்டியன் இருந்துட்டு செந்தில் கிட்ட வந்து, இங்கே பாருடா செந்தில், நீ கொஞ்சம் கவலைப்படாமல் இரு, கண்டிப்பாக நம்ம மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்ததும் அதுக்கப்புறம் நம்ம உன்னோட வேலையை திரும்ப மீட்டரலாம், நீ கவலைப்படாதடா செந்தில் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கவும், இந்த நிலைமையில என்னை கிண்டல் பண்ணுவார், அசிங்கப்படுத்துவாருன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்படி எனக்கு ஆறுதல் சொல்லுவாருன்னு நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நம்ம செந்தில் நம்ம பாண்டியனை பற்றி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, ஐயோ கடவுளே, என்னோட குடும்பத்துக்கு மட்டும் அடிமேல அடி வச்சுக்கிட்டே இருக்கே, என்னோட குடும்பத்தை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியா, உனக்கு அந்த விரதம் இந்த விரதம்னு ஒரு விரதத்தை கூட விடாமல் உனக்கு எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன், அப்படி இருந்தும் என்னோட குடும்பத்துக்கும் என்னோட பசங்களுக்கும் எங்களுக்கும் எதுக்காக இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு கோமதி கிட்ட போயிட்டு, இங்கே பாரு கோமதி, நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பாக எல்லாமே ஒரு நாள் சரியாகும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் வந்துட்டு இது எல்லாத்துக்குமே தான் தான் காரணம் அப்படின்னு எல்லாத்தையும் தான் மேலே தூக்கி போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி செவுத்துல போய் குத்திக்கிட்டே இருக்காரு. இதை பார்த்து நம்ம பாண்டியன் வந்துட்டு, டே சரவணா, ஏன்டா புத்தி கெட்டுத்தனமாக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதடா, கண்டிப்பாக நம்ம மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிச்சிடலாம், ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, இல்லைப்பா என்னால் தம்பியோட வாழ்க்கையே போச்சு, அவன் வேலை எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினா, அவன் வேலை போகிற அளவுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, என்னால் தாங்க முடியலப்பா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுதுகிட்டே இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, இதுக்கெல்லாம் நீங்கள் எந்த விதத்துலையும் நீங்கள் காரணம் இல்லை, எதுக்காக மாமா உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக நம்ம மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு நம்ம நிரூபிச்சிடலாம், இதுக்கு நீங்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களவே வருத்திக்காதீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லை மீனா, அண்ணன் செந்தில் இது எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலையை வாங்கினா,
அது கூட அவங்க மனசுக்கு மனசில் இல்லாமல் இப்படி ஒரு துரோகத்தை நமக்கு பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம பழனி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம செந்தில் அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, டே செந்தில் என்னடா ஆச்சு, எதுக்காக தான் அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், மாமா என்னோட வேலையே போச்சு மாமா, என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க மாமா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்லவும், என்னடா செந்தில் சொல்ற, எதுக்காகடா உன்னை வேலையை விட்டு தூக்குனாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும், இங்க பாருங்க மாமா என் மேல எஃப்ஐஆர் கேஸ் ஆகியிருக்கிறதுனால என்னை வேலை விட்டு தூக்கிட்டாங்க மாமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு நம்ம செந்திலுக்கும் சரி, நம்ம அதாவது பழனிக்கும் சரி பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் இங்கே பாருடா செந்தில், நீ கவலைப்படாத, உன் மேலே எந்த தப்புமே இல்லை, நீ எந்த ஒரு தப்புமே பண்ணலைல்ல, நீ எதுக்காக பயப்படுற, நீ பயப்படாத, கண்டிப்பாக உன்னோட வேலையை திரும்ப வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த நேரம் பார்த்து நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நகையெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லி கால் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம செந்தில் இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருக்கிறத பாண்டியன் பார்த்துட்டு, இங்கே பாருடா செந்தில், உன் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷனில் பேசி பார்க்குறேன், அவங்க உன் மேலே இருக்கிற எஃப்ஐஆரை எடுக்கிறாங்களான்னு பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்கப்பா, இந்த கேஸு கோர்ட்டில் நம்ம மேலே தீர்ப்பு வர வரைக்குமே இந்த கேஸு முடியவே போகிறதில்ல, எப்பப்பா இந்த கேஸு முடியும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே கேட்குவோம். அதுக்கப்புறம் சரவணன் வந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இந்த கேஸு சீக்கிரமாக முடிகிற மாதிரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டியன் கிட்ட போயிட்டு, அப்பா இந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கணும்ல, இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கொடுத்துட்டு அண்ணனை பற்றி பேசிட்டு வரலாம்ப்பா அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஃபஸ்ட்டு பேங்க்குக்கு போகிறாங்க. பேங்க்குக்கு போயிட்டு நகையெல்லாம் திரும்பவும் எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நகையெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள் மேடம், எதுக்காக மேடம் என் மேலே தானே தப்பு, நான் தானே அவங்கள கொடுமைப்படுத்தினு கேஸ் கொடுத்துருக்காங்க, என்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லார் மேலேயும் கேஸை வாபஸ் வாங்குங்க மேடம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் சார், இதை கேஸை வாபஸ் வாங்கணும்னா உங்கள் ஒய்ஃப் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் வாபஸ் வாங்கணும், நீங்கள் எங்ககிட்ட பேசி எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதை கேட்டு நம்ம சரவணன் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து நம்ம பாண்டியன் இருந்துட்டு, டே சரவணா கொஞ்ச நேரம் அமைதியே இருடா, எந்த ஒரு பிரச்சனையுமே நம்ம பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும், நீ இப்போ இப்படி கோவப்பட்டுட்டு இருந்தா கண்டிப்பாக மேலும் மேலும் நம்மளுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும், நீ நகையெல்லாம் கொடுத்துட்டுல, நம்ம வீட்டுக்கு போகலாமா, வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம செந்தில் இருந்துட்டு, அண்ணன் போலீஸ் ஸ்டேஷனில் பேசுனீங்களாண்ணே, என்னென்ன சொன்னாங்க, என்னோட கேஸை வாபஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்களாண்ணே அப்படின்னு சொல்லி பதறி போய் கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம முத்துவேலும் சக்திவேலும் அதாவது பாண்டியன் குடும்பத்துக்கிட்ட வராங்க. வந்த உடனே நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டு, அண்ணன் என்னோட பையனோட வேலையை தூக்கிட்டாங்கண்ணே, என்னோட பையன் மேலே கேஸ் இருக்கிறதுனால என்னோட பையனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கண்ணே அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கவும், என்ன கோமதி சொல்கிற, எதுக்காக வேலையை விட்டு தூக்குனாங்க அப்படின்னு சொல்லவும், அண்ணன் என்னோட பையன் மேலே எஃப்ஐஆர் கேஸ் ஆயிருக்குல்லண்ணே, அதனால் என்னோட பையனை வேலை விட்டு தூக்கியிருக்காங்கண்ணே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் ஒரு பக்கம் மனசுக்குள்ளே சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா இவங்க பொட்ட பிள்ளைங்க போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறத தான் தாங்க முடியல தவிர மீதி எந்த விதத்துலேயும் இந்த குடும்பத்தை மேலே பாசமோ இல்லை பரிதாபமோ வரவே கிடையாது. இங்கே பாரகோமதி நீ கவலைப்படாத அப்படின்னு ஒரு பக்கம் மனசார சொல்லனாலையும் வாயெல்லாம் சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போன உடனே நம்ம சக்திவேல் இருந்துட்டு முத்துவேல் கிட்ட, இங்கே பாருங்கண்ணே, இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட நம்ம ரொம்பவே பாசமாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் நம்ம இன்னும் மனசு மாறலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியலண்ணே, அவங்க தெரிய வரப்போ அவங்களுக்கு இன்னும் கஷ்டமாகும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா நீ அதை பற்றி எதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்க, நம்ம குடும்பத்தில் இருக்கிற பொட்ட பிள்ளைங்க போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடாதுன்னு தான் அவங்கள போயிட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்தோம், ஆனால் அவங்கள வெளியவும் எடுத்துட்டோம், இதுக்கு மேலே அந்த குடும்பத்தில் என்ன நடந்தா என்ன ஏது நடந்தா என்ன அதை பற்றி நம்மளுக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காந்திமதி இருந்துட்டு அந்த டே சக்தி முத்து, என்னடா அந்த வீட்டில் சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது, கோமதி வீட்டில் என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க தான் அந்த குடும்பத்தில் சரவணன்னு ஒருத்தர் இருக்கால, அவனோட தம்பி செந்திலோட வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லவும், என்னடா சொல்கிற நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியலடா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் அவன் மேலே கேஸ் ஆயிருக்குல்ல, அதனால் அவனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம காந்திமதி இருந்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே பாருடா அந்த குடும்பத்துக்கு மட்டும் ஏன் தான் இப்படி கஷ்டத்துக்கு
மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே. நான் போயிட்டு என்னென்னு பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம காந்திமதி இருந்துட்டு கோமதி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம காந்திமதியை பார்த்த கோமதி இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே கட்டி பிடிச்சிக்கிட்டு, அம்மா என்னோட குடும்பத்துக்கு மட்டும் ஏமா இப்படி கஷ்டத்து மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது, நான் என்னம்மா பாவம் பண்ணேன், போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணனே எனக்கு தெரியலம்மா, என்னோட குடும்பத்துக்கு மட்டும் அதுவும் என்னோட பசங்களுக்கு மட்டும் தேடி தேடி கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கான் அந்த கடவுள், ஏம்மா ஏம்மா என்னோட குடும்பம் இதே மாதிரி தான் இருக்குமாம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு கோமதி, நீ கவலைப்படாத, நீ நீ உன்னோட நல்ல மனசுக்கு கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் சீக்கிரமாக சரியாயிடும், நீ கவலைப்படாமல் இரு கோமதி அப்படின்னு சொல்லவும், எப்படிம்மா கவலைப்படாமல் இருக்க முடியும், செந்திலோட வேலை போயிடுச்சு, இப்போ என்னோட சரவணோட வாழ்க்கை நடுத்தெருவில் நிற்கிற மாதிரி புதக்குழியில் போட்டுட்டானுங்களே அவங்க அப்படின்னு சொல்லி நம்ம கோமதி இருந்துட்டு அழுதுகிட்டே காந்திமதி கிட்ட சொல்லவும், அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு, அத்தை நீங்கள் அழுது உங்களோட உடம்புக்கு ஏதாச்சும் ஆக போதுங்க அத்தை, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அத்தை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு சொல்ல நம்ம கோமதி இருந்துட்டு, என்ன மீனா, எப்படி மீனா அழுகாமல் இருக்க முடியும், என்னோட பசங்களுக்கு மட்டும் ஏன் தான் இப்படி கடவுள் இப்படி அடி மேலே அடி வச்சுக்கிட்டே இருக்காருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் கதர் இருந்துட்டு, இதுக்கு ஏதாச்சும் நம்ம பண்ணி ஆகணும், இதுக்கு என்ன பண்ணால் நம்ம இதுல இருந்து வெளியே வர முடியும்னு நம்ம யோசிச்சே ஆகணும், இந்த கேஸை வாபஸ் வாங்கினா மட்டும்தான் இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நம்ம பழனி ஒரு பக்கம் சொல்லவும், இதை கேட்ட நம்ம சரவணன் வந்துட்டு, தன்னால தானே இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அதனால இந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லி மயிலுக்கிட்ட பேசி பார்க்கலாமோ அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன இது யோசிக்கிறதையும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லவும், மீனா இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, நீங்க எதுக்காக அவங்க கிட்ட எல்லாம் போய் பேசணும், நீங்க யாருக்கிட்டையும் பேச தேவையில்ல, வேலை தானே பரவாயில்ல, போனா போயிட்டு போகுது, நீங்க யாருக்கிட்டையும் பேச தேவையில்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மீனாவோட அப்பா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே மீனா மீனா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வராரு. வந்த உடனே அப்பா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே நம்ம மீனா இருந்துட்டு அவங்க அப்பாவை போய் கட்டி பிடிக்கிறாங்க. அப்பா அவங்களோட வேலையை தூக்கிட்டாங்கப்பா, இங்கே பாருங்கப்பா, மாமா மேலே கேஸ் இருக்கிறதுனால இப்போது அவங்க வேலையை திரும்ப கொடுக்க முடியாதனால சொல்லிட்டாங்கப்பா, கோர்ட்டில் இருந்து ஆர்டர் வந்தால் மட்டும்தான் ஏதாச்சும் ஒரு மூவ் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்லவும், இங்கே பாருப்பா மீனா, நீ கவலைப்படாத, மாப்பிள்ளையோட வேலைக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராமல் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத மீனா அப்படின்னு சொல்லவும், செந்தில் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க மாப்பிள்ளை, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் வேலையை காப்பாற்றி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, நீங்கள் கவலைப்படாம இருங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லவும், எப்படிங்க மாமா, நான் எப்படி கவலைப்படாம இருக்க முடியும், இந்த வேலையை எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன், நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேலையை எனக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல, அப்படி இருக்கும்போது நான் எப்படி கஷ்டப்படாம இருக்க முடியும், இந்த கேஸ் எல்லாம் எப்போ முடியுமே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அதாவது மீனாவோட அப்பா இருந்துட்டு பாண்டியன் கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க சம்மந்தி, இந்த இதுக்கு நம்ம அடுத்து என்ன பண்றதுன்னு நீங்க தான் சொல்லணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்ல சம்மந்தி, இந்த விஷயத்துல எனக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, அடுத்து என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் பழனி இருந்துட்டு, இங்க பாருங்க, இந்த கேஸ்ல இருந்து வெளியே வரணும்னா ஒன்று வாபஸ் வாங்கணும், இல்லைன்னா நம்ம மேல எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு நம்ம நிரூபிக்கணும், நம்ம மேல தப்பு இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஆதாரமே இல்லை, நம்ம கிட்ட இருந்த ஆதாரத்தை எல்லாத்தையும் நம்ம கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டோம், ஆனா இந்த ஆதாரம்லாம் பத்தாது அப்படின்னு கோர்ட்லயே சொல்லிடுச்சு, இப்போ நம்ம என்ன பண்றதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம மீனாவோட அப்பா இருந்துட்டு, நம்ம ஏதாச்சும் பண்ணி இந்த கேஸ்ல இருந்து எல்லாருமே வெளியே வர வைக்கணும், அப்பதான் என்னோட மாப்பிள்ளையோட வேலையை நம்ம மீட்க முடியும், இப்போ அதுவும் நமக்கு ரொம்ப நாளெல்லாம் இல்லை, ஒரே ஒரு வாரம் தான் எனக்கு டைம் கொடுத்துருக்காங்க, அந்த டைமுக்குள்ள செந்திலோட வேலையை எப்படியாவது நான் மீட் ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். இதை கேட்ட கதர் இருந்துட்டு, இங்க பாருங்க, கண்டிப்பா நம்ம மேல எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு நம்ம எப்படி அதாவது எப்படி நிரூபிக்கிறது, நம்ம என்ன பண்ணி நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் கேட்டு நம்ம சரவந்துட்டு, இங்க பாருங்க, நீங்க யாருமே கவலைப்படாதீங்க, நான் போய் யாருமே என்னால கஷ்டப்பட தேவையில்ல, நான் அவகிட்ட போயிட்டு இந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லி நான் அவகிட்ட கேட்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு, டே சரவணா, நீ எதுக்காகடா அந்த குடும்பத்துக்கிட்ட போயிட்டு கெஞ்சணும், நீ நம்ம மேல எந்த ஒரு தப்புமே இல்லைல்ல, எதுக்காக நீ அவங்க கிட்ட எல்லாம் போய் பேசணும், அவங்க கிட்ட எல்லாம் நீ போய் பேச அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம மீனா இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்க அவங்க கிட்ட போய் பேச தேவையில்ல மாமா, நீங்க எதுக்காக அவங்க கிட்ட பேசி அசிங்கப்படணும், நீங்க அவங்க கிட்ட பேசவே தேவையில்ல, கண்டிப்பா இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடும், நம்ம மேல எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு நம்ம நிரூபிச்சுக்கலாம், கண்டிப்பா நமக்கு ஒரு வழி இல்லாமையே போயிடும், அந்த வழியை எப்படியாவது கண்டுபிடிச்சு நம்ம இந்த கேஸ்ல இருந்து மீண்டு வருவோம், நீங்க கவலைப்படாதீங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இல்ல மீனா, என்னால இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே கஷ்டப்படுறதை என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியல, அதனால நான் அவகிட்ட
போய் பேசதான் போறேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு, இங்க பாருடா சரவணா, என்ன என்ன நடந்தாலும் நீ அவகிட்ட மட்டும் போய் பேசிடவே கூடாது. இது எல்லாத்துக்குமே காரணம் அவ தானே. இது எல்லாமே நடக்கணும் தான் அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்கடா. நீ அவகிட்ட போய் கெஞ்சணும். அதனால தானே இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நீ இந்த மாதிரிலாம் நடந்துக்கவே கூடாது. நீ அவகிட்ட பேசணும் தான் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ அவகிட்ட பேசவே கூடாதுடா. நீ அவகிட்ட போகவே கூடாதுடா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா, நீங்க கஷ்டப்பட்டுருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்னால அமைதியா இருக்க முடியலமா. நான் என்னம்மா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம செந்தில் இருந்துட்டு, இங்க பாருங்கண்ணே, இந்த வேலை தானே, பரவாயில்லண்ணே, நான் கண்டிப்பா இந்த வேலையை எப்படியாவது நான் வாங்கிடுவேன். நீ கவலைப்படாத. அதுக்காக நீங்க போயிட்டு அவங்க காலில் விழணும்னு அவசியமே இல்லைண்ணே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது செந்திலுக்கு வேலை போன விஷயம் நம்ம நம்ம பாக்கியத்துக்கு தெரிய வந்த உடனே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, மயில்கிட்ட போயிட்டு, மயிலே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம மயில் இருந்துட்டு, என்னம்மா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்க பாரு மயிலே, நம்ம கேஸ் கொடுத்ததுனால அந்த செந்தில் இருக்கல மீனாவோட புருஷன், அவனோட வேலை போயிடுச்சா அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்ற நீ இந்த வேலை போனதுனால கண்டிப்பா அவங்க எல்லாருமே நம்ம மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்கம்மா. எப்படிம்மா என்னை ஏத்துப்பாங்க? அப்படியே நான் எல்லா பிரச்சனையும் பண்ணிட்டு அந்த வீட்டுக்குள்ள போனனாலையும் என்ன நல்லபடியா நடத்துவாங்களாம்மா? கண்டிப்பா என்ன நல்லபடியா நடத்த மாட்டாங்க. என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? என்னோட வாழ்க்கை இப்படி ஆகிறதுக்கு காரணமே நீதாம்மா. உன்னாலதாம்மா என்னோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு. அவங்க வேலையை எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கினாங்கன்னு உனக்கு தெரியுமாமா? அப்படி தெரிஞ்சிருந்தோம் இப்படி எல்லாம் பண்ணிருக்கேம்மா. நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லதான் போறேன். அவங்க மேல எந்த ஒரு தப்புமே இல்லை. என்னோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் என்னோட அம்மா இப்படி எல்லாம் போய் சொல்லிட்டாங்கன்னு போய் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி கேஸை வாபஸ் தான் வாங்க போறேமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம பாக்கியம் வந்துட்டு, இங்க பாருடி, இந்த மாதிரியெல்லாம் பண்ணனா கண்டிப்பாக நான் உயிரோடையே இருக்க மாட்டேன். உன்னோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக என்னோட தாலியை விற்று கூட எல்லாத்தையும் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை கூட நினச்சி பார்க்காம நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்கே பாருடி, எல்லாமே கூடி வர நேரத்தில் நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிறதுக்காக தன்னோட தம்பியோட வேலையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. கண்டிப்பாக இதெல்லாம் யோசிச்சு தன்னோட குடும்பத்துக்கு எந்த ஒரு கஷ்டமும் வேண்டாம், தன்னால் எதுக்காக இவங்கெல்லாம் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட பேச வருவாளுடி. இந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லி அவர் கேட்பாரு. அப்போ நம்ம அவர்கிட்ட பேசிக்கலாம். என்னை கூட்டிட்டு போய் வாழ்றதா இருந்தா இந்த கேஸை வாபஸ் பண்றேன், இல்லைன்னா நான் வாபஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம ஒரு டீலிங்கை போடுவோம். கண்டிப்பா இந்த டீலிங்க்கு அவர் ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். இங்க பாருடி, அவசரப்பட்டு நீ எதுவுமே பண்ணிடாத. நீ ஏதாவது அவசரப்பட்டு பண்ணிட்டுடா உன்னை நடுத்தெருவில் விட்டுட்டு போயிடுவாங்களே. அதுக்கப்புறம் டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நீ இந்த வீட்லயே தான் இருக்கணும். அப்புறமா இந்த வீட்லயே இருக்கிறிய நீ, அப்புறமா உன்னோட புருஷனுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்க, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா, இந்த மாதிரி சொல்லிதாம்மா நான் என்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ போய் சொல்லாம என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா கண்டிப்பா என்ன அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே தங்க போலதான் பாத்துக்கிட்டு இருந்துப்பாங்க. ஆனா நம்ம போய் சொன்னதுனால தானம்மா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேலும் மேலும் நம்ம போய் சொல்லி அந்த குடும்பத்துல இருக்கிறவங்கள எதுக்குமா மேலும் மேலும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதாவது மயில் இருந்துட்டு சொல்லவும், இங்க பாருடி, கூறுகட்டத்தனமா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதடி. உனக்கு புத்தின்னு ஒண்ணு இருந்திருந்தா உன்னோட புருஷனை உன்னோட வலையில போட வச்சு நீ அப்பவே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். உனக்கு புத்தி இல்ல, பொழைக்க தெரியல, நான் என்னடி பண்ணுவேன்? ஏதோ எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு கல்யாணம் பண்ணணும் உனக்கே தெரியும்ல. அப்படி தெரிஞ்சு எதுக்காக இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, திரும்ப இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தேன்னா அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு நான் கண்டுக்காம இருந்துருவேன். தெரிஞ்சுக்கோ. இங்க பாருமா, இனிமே என்னோட வாழ்க்கையில நீ தலையிடாத. அந்த குடும்பத்துல இருக்கிறவங்கள மேலும் மேலும் என்னால கஷ்டப்படுத்த முடியாது. இந்த உண்மை தெரியற வரைக்குமே அவங்க அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க என்ன ரொம்ப நல்லா தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பாத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு எப்படிமா இவ்வளவு பெரிய துரோகத்தை என்னால பண்ண முடியும்? என்னால பண்ண முடியாதமா. என்னோட வாழ்க்கையே போனாலும் கூட பரவாயில்ல, நான் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க மேல எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லதான் போறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம செந்தில இருந்துட்டு ரொம்பவே இடிஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சரவணன் போயிட்டு, டே செந்திலு, என்ன மன்னிச்சிருடா, என்னால தாண்டா உன்னோட வாழ்க்கையே இந்த மாதிரி ஆயிடுச்சு. எந்த ஒரு தப்புமே பண்ணாத உன்னை போயிட்டு ஜெயில போட்டு இப்ப உன்னோட வேலை போகிற அளவுக்கு பண்ணிட்டாலேடாவ, என்ன மன்னிச்சிருடா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட செந்தில் இருந்துட்டு, அண்ணன் நீங்க என்னென்ன பண்ணுவீங்க? அவங்க இந்த மாதிரியெல்லாம் பண்ணதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க விடுங்க, இந்த பிரச்சனையை எப்படி நம்ம முடிக்கிறதுன்னு மட்டும் பார்ப்போம். இங்க பாருடா செந்தில், உனக்காக நான் போயிட்டு அவகிட்ட கேஸை வாபஸ் வாங்க சொல்லி நான் கேட்க போறேன்டா. இங்க பாருங்கண்ணே, இந்த மாதிரியெல்லாம் பேசுவாங்கன்றதுக்காக தான் அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க அவகிட்ட போயிட்டு பேசக்கூடாதுன்னு, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம மயில் இருந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்புறாங்க. இதை பார்த்து நம்ம மாணிக்கம் இருந்துட்டு, இங்க பாரு
பாரு மயிலு, அம்மா பேச்சை கேளு மயிலு, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்கு தானே அம்மா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏன் மயிலு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, வேண்டாம் மயிலு அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கப்பா, உங்க பேச்சு கேட்டு கேட்டுதான்ப்பா இந்த மாதிரி ஒரு நிலைமையில நிக்கிறேன். அப்பா அம்மா பேச்சு கேட்டா வாழ்க்கை நல்லா இருக்கணும் சொல்லுவாங்க, ஆனா உங்க பேச்சை கேட்டதுனால என்னோட வாழ்க்கையே நாசமா போயிடுச்சுப்பா. இனிமே என்னோட வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க. நான் இனிமே இந்த வீட்டுல இருக்கிறது தானே உங்களுக்கு பிரச்சனை, நான் இனிமே இந்த வீட்டுல இருக்கிறது இல்லை, நான் எங்கேயாவது போயிடுறேன், அந்த வீட்டுக்கும் நான் போறதில்ல, அந்த வீட்டுல இருக்கிறவங்க மேல எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிட்டு நான் பாட்டுக்கு எங்கேயாவது போறேன்பா, எங்கேயாவது போய் நான் சாகுறேன் அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடி மயிலு, நீ இப்படியெல்லாம் சாகறதுக்காக உன்னை பொத்தி பொத்தி நாங்க வளர்த்தோம், எதுக்காகடி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இங்க பாருமா, இனிமேல பொய் சொல்லிதான் என்னோட வாழ்க்கையை காப்பாற்றணும்னா அப்படி ஒரு வாழ்க்கையே எனக்கு தேவையில்லம்மா, இனிமே பொய் சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து வாழ்றதுக்கு அந்த ஒரு வாழ்க்கையே தேவையில்லம்மா, நிம்மதியா இந்த வீட்லயே இருந்துருவேன். ஆனா நான் இந்த வீட்டுல இருக்கக்கூடாதுன்றதுக்காக தானே இப்படியெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க, நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேம்மா, எங்கேயாவது போயிட்டு நான் பிச்சை எடுத்து கூட சாப்பிட்றேம்மா அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு, இங்க பாருங்க மேடம், என்னோட மாமியார் குடும்பத்து மேல எந்த ஒரு அவங்க மேல எந்த ஒரு தப்புமே இல்லை, என்னை கொடுமையும் பண்ணல, என்னோட அம்மா என்னோட வாழ்க்கை காப்பாத்துறதுக்காக தான் இப்படி ஒரு வேலையெல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க, என்ன மன்னிச்சிருங்க மேடம், அவங்க மேல எந்த ஒரு தப்புமே இல்லை, நான் கேஸை வாபஸ் வாங்குறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட சொல்லவும், போலீஸ் இருந்துட்டு பயங்கர கோவம், இங்க பாருங்கம்மா, நீங்க வெளியாறதுக்கு அதாவது நாங்க தான் கிடைச்சோமா அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டிக்கிட்டே இருக்காங்க. நம்ம மயில் இருந்துட்டு இதுக்கு மேல என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.